ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணைக்கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முடிவை நீ எடுத்திருந்தாலும் அதை முழுமையாக செயல்படுத்தும் வரை உனக்கான கடமைகளை செய்தாக வேண்டும். மனதில் சில நேரம் வெறுப்புணர்வுகள் தோன்றும், உணர்ச்சி வசப்படச் செய்யும். ஆனால் எதையும் பக்குவத்துடன் செய்து முடிக்க வேண்டும். நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஈசனே என்று மனதில் நினைத்தால் கூட வேலையை முடிக்க சக்தி கிடைக்கும். முகத்தில் புன்னகையுடன் இரு, அது உனக்கு வெற்றியை தரும். ஈசன் அருளால் என்னால் மனதின் பாரங்களை கடந்து செயல்பட முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்தில் உன்னுடைய பல தவறுகள் திருத்தப்படும். உன் மாற்றத்தை தேடி உன் பயணம் இருக்கும். ஆனால் தவறுகளை உணரும் தருணம் வழியாக இருக்கும். அந்த வழிதான் உன்னை சரிசெய்து மாற்றும். சலவான செலவு, தவறான முதலீடு, தவறான இடத்தில் பார்க்கும் வேலை மற்றும் தவறான மனிதர்களோடு உள்ள உறவு, இதுபோன்ற எதுவெல்லாம் உன் வாழ்வில் தவறு என்று உணர்ந்தாயோ அதை உணர்ந்து சரிசெய்வாய். வழியை பொறுத்துக்கொள். இனியாவது சரியானவற்றை நோக்கி நகரு. ஈசன் அருளால் உன்னை மாற்றிக்கொள்ள சக்தி கிடைக்கும். தவைகள் குறைந்து நீ நினைத்த காரியம் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நீ தனித்திருப்பதில்லை. இயற்கை சக்தி உன்னோடு இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் உன் வாழ்வை சரிசெய்து உன் கைகளில் தரும். செய்த நன்மைகளும் நல்ல எண்ணங்களும் உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்றன. அதற்கான காலம் வந்துவிட்டது. வீட்டில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் ஒளியாய் துணை வரும். உன்னை துவண்டுவிட செய்த பிரச்சனைகளிலிருந்து கூட நீ மீண்டு வருவாய். எல்லாவற்றிற்கும் காரணம் நீ உன்மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைதான். சில வேலைகள் உனக்காக காத்திருக்கும். அதை யார் கையில் எடுத்தாலும் முடிப்பது நீயாக இருக்கும். உன்னால் நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் இன்னும் பல உள்ளன. உன்னுடைய ஒவ்வொரு நகர்விற்கும் காரணம் உள்ளது. நீ இருளை விளக்க ஒளியை தேடி செல்கிறாய். உன் வாழ்வில் ஒளியானது வந்து சேரும். கிடப்பில் போடப்பட்ட விஷயங்களை தேடிக் கண்டுபிடித்து அவற்றிலிருந்து தடைகளை நீக்க ஒளிமிகுந்த என் நாமம் உனக்கு உதவும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவ என மனதார ஒருமுறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரை எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத விடைகள் கிடைக்கும். தவறுகள் சரி செய்யப்படும். எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மனதில் உள்ள குழப்பங்கள் மாறும். அடுத்து வரும் நாளில் தீரும் உன் கவலைகள். நான் சொல்கிறேன், எல்லாம் நன்மையிலே முடியும். சிலருக்கு வாழ்க்கை நன்றாக செல்கிறது என்றாலும் பலருடைய வாழ்வில் பெரும் சரிவாக இருப்பதாய் என்னிடம் முறையிடுகின்றனர். எப்படிப்பட்ட சரிவானாலும் மீண்டு வர திட்டமிட்டதால் மீண்டு வர முடியும். முதலில் சரிவிற்கான காரணத்தை அமைதியாக சிந்தித்து கண்டுபிடித்து அதனை நிறுத்து. உடனே வந்து நிற்கும் எதிர்மறை எண்ணத்திற்கு தடை போடு. இதை நம்மால் சரி செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். வளர்ச்சிக்கான பாதையில் அவசரப்படாமல் முதலில் ஒரு படியை கடக்க வேண்டும். பிறகு பல படியை ஒன்றாக கடக்க முயலலாம். சிலர் பழசையெல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்கின்றனர். நீ மட்டும் அவ்வப்போது பழைய ஞாபகங்களில் மூழ்கி கவலை கொள்வது ஏன்? உன் மனதை இந்த நொடி நீ பார்க்கும், கேட்கும், உணரும் விஷயங்களில் கொண்டு வா. இப்போது உன்னுடன் இருக்கும் இயற்கை சூழலை கவனி. மனதை நிகழ்களத்தில் வைத்திரு. கடந்த காலத்தை எண்ணிக் கலங்க வேண்டாம். வருங்காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். நிகழ்களத்தில் நீ செய்வதை மகிழ்ச்சியோடு செய். நாளைய தினம் உனக்காகும். கடந்த வாரம் துன்பம் தந்த சில விஷயங்கள் மாறி மகிழ்ச்சி தரும் அன்பை கொடு. ஆனால் ஒருபோதும் அன்பிற்கு ஏங்காதே. அதுதான் மகிழ்ச்சியைத் தரும். உன்னால் மீண்டும் எதையும் முதலிலிருந்து தொடங்க முடியும். உனக்கு மலைப்பாக இருக்கும் எதையும் நீ தொடங்கிவிட்டால் சிறப்பாக செய்து முடிப்பாய். மனம் முதலில் களைப்பாக இருக்கும். ஆனால் உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ள மனமும் சேர்ந்து வேலையை செய்து முடித்துவிடும். எல்லோரையும் புன்னகையான முகத்தோடு எதிர்கொள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து உன் கடமையில் மட்டும் கவனமாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் செயல்களுக்கு ஏற்பதான் அடுத்த நாள் அமைகிறது. எனவே நல்லதையே செய்.
கொஞ்சம் பொறுமையாக தினத்தை கடக்க வேண்டும். சிலருக்கு கட்டுப்பாடுகள் குறையும்போது தவறான பாதையில் செல்வார்கள். அப்படி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை வளமாக நீங்களே அதற்கான கட்டுப்பாடுகளை உருவாக்கி அதன்படி நடக்க வேண்டும். இடமாற்றத்தால் சிலருக்கு நன்மைகள் நடக்கும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். வயதாகிவிட்டது என்று நினைத்து ஒதுங்க நினைக்கக்கூடாது. மனம் ஆரோக்கியமாக இருக்கும் வரை உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று அதிகாலையில் உன் மனதிலிருந்து வந்த கோரிக்கையை கேட்டேன். அதை நிச்சயம் பரிசீலிப்பேன். எல்லாம் சிறிது காலம்தான். அதன் பிறகு இன்று நீ கேட்ட கோரிக்கையும் மாற்றமாய் உன் வாழ்வில் வரும். இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு. வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி விரைவில் மாறும். நீ தேடும் யாவும் வருங்காலத்தில் உன்னை தேடி நிச்சயம் வரும். தைரியமாக நீ இரு. இப்பொழுதேக்கு உனக்கு தேவை தைரியம்தான். எப்போதும் என் நாமம் உனக்கு துணை இருக்க நீ தைரியமாக இருக்கலாம். சில நேரம் தனித்திருப்பது சிலருக்கு நன்மையை செய்யும். அவர்களது சிந்தனையை, திறமையை வலுப்படுத்தும். தனித்திருப்பது கவலையான விஷயமில்லை, உங்களை மாற்ற உதவும். மௌனம் என்பது ஒரு சிறந்த மொழி. நீ பேசாமல் பேசும் வித்தையை கற்றுக்கொண்டால் பேசி பேசி நிம்மதியை இழக்க மாட்டாய். ஒருவர் தன்னை புரிய வைக்க எவ்வளவு வேண்டுமானாலும் பேசட்டும். நீ உன்னை பற்றி புரிய வைக்க மௌனத்தை பயன்படுத்து. உன் சேமிப்பின் அளவை உயர்த்த உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க பழகு. கடன்களை குறைக்க திட்டமிடுவாய். அதில் வெற்றி பெறுவாய். மனதின் திண்டாட்டம் குறைந்து வரும். ஒவ்வொரு முறையும் வெற்றியின் அருகே சென்று திரும்பினாய். இந்த முறை முழுமையாக வெற்றி பெறுவாய். உன்னுடைய எந்த பயணத்திலும் நீ தனித்து செல்வதில்லை. உன்னுடன் நான் வருகிறேன். மீண்டும் ஒரு பயணம் மேற்கொள்வாய். உன் இலட்சியத்தை அடைய உனக்கு இந்த பயணம் துணை புரியும். எதை நீ மனதில் திட்டமிட்டாயோ அதை செய்து முடிப்பதற்கான எல்லா கால சூழலும் அமைந்து வருகின்றன. அதன்படிதான் நீ நகர்ந்து வருகிறாய். நீ நேர்மையாக தொடர்ந்து சிந்தித்தால் அந்த இலட்சியத்தை அடைவாய். ஒரு விஷயம் முழுதாக நடந்து முடியும் வரை அதை பற்றி யாரிடமும் வெளியில் சொல்லாதே. உன் எண்ணத்தை வலுப்படுத்து. பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்ற நீ போராடுகிறாய். கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பும் உனக்கு இருக்கிறது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு முடிவை நீ எடுக்க முயல்கிறாய். உன்னிடம் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஒரு முடிவை எடு. அதே நேரம் அது உனக்கும் வசதியாக ஏற்புடையதாக இருக்குமாறு எடு. யாரோ ஒருவரை திருப்திப்படுத்த போராடாமல் உடனிருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்த இந்த முறை முடிவை எடு. எதற்கும் கவலையின்றி, எதற்கும் பயமின்றி துணிச்சலாக நீ எடுக்கும் முடிவுகளே உன் எதிர்காலத்திற்கு உதவும். நீ காத்திருந்ததற்கான பலனை நீ பெறப்போகிறாய். கொஞ்சம் பொறுமையின்றி கவலைப்பட்டாய். ஆனால் இப்போது மகிழ்ச்சி அடைவாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்வியை நீ மட்டும் கேட்கவில்லை. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் புரியாத பலரும் இதை கேட்கிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? இதற்கான பதிலை பலரும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். சிலர் அதற்கான பணி புரிந்தும் புரியாதது போல் நடக்கிறார்கள். வாழ்வில் வரும் துன்பமெல்லாம் ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு உணர்த்திவிட்டு சென்றாலும் அடுத்த 2 நாட்களில் அந்த பாடத்தை மறைக்கிறாய். இதுபோல் ஒவ்வொருவரும் வேறு வேறு காலகட்டத்தில் மறந்து செய்யும் செயல்களால் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எல்லோருக்கும் இது நடந்தாலும் எவர் ஒருவர் அச்சமின்றி ஞானத்தைக் கொண்டு தீர்வு காண முயல்கிறார்களோ அவர்கள் வெல்வார்கள். என் வாழ்க்கையிலே இந்த ஒரு விஷயத்தை மாற்றினால் எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைக்க, ஒரு விஷயத்தில உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி வரப்போகின்றன. உனக்காக ஒரு வாய்ப்பு தேடி வரும்போது வேண்டாம் என்று சொல்லாதே. எவ்வளவு நாள் இந்த வினையோடு நீ போராடினாய் என அறிவேன். அந்த வினை உன்னை விடும்போது புது வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை வேண்டாம் என்று சொல்லாதே. சில திட்டங்களில் மாற்றம் செய்ய நினைத்துள்ளாய். அதன் மூலம் சில அபாயம் குறையும் என்று கருதுகிறாய். அது சரியே. ஏனெனில் அதீத தன்னம்பிக்கை அதிக ஆபத்தோடு மோதிப் பார்க்கும். உன் வாழ்வில் சிறுக சிறுக வரும் வெற்றியை ஒரே நாளில் பெரிய வெற்றியாக மாற்ற நினைத்து ஆபத்தோடு விளையாடக்கூடாது. சிலர் பல வருடமாக விதை போட்டு வளர்த்து மரமாக்கிய ஒன்றை சிலர் சில தினங்களிலே அடைய நினைக்கின்றனர். அதனால்தான் வாழ்க்கை சிக்கலில் முடிகிறது. எதிர்காலம் பற்றிய பயமின்றி நிகழ்காலத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்து கொண்டே இருங்கள். உண்மையான